இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முளைக்கட்டின கோதுமை லட்டு. இது செய்கிறதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு. இது ஓவர் நைட் நம்ம ஊற வைக்கணும். பாருங்கள், நான் ஓவர் நைட் ஊற வச்சிட்டேன். இது ஊறினதுக்கப்புறம் தான் நம்மளால் மித்தது பண்ண முடியும். ஏன்னா பாருங்கள், இது ஊறினா தான் இது உடையும். நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா உடையுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உடையணும்னா நல்லா ஊறினா தான் உடையும். ஸோ கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரமாவது இது ஊற வச்சா தான் நல்லது. ஸோ இப்போ ஊற வச்ச தண்ணி நான் வடிச்சிட்டு நான் தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பொலன்ட்டு நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறிருக்கு. இப்போ இதை தான் நம்ம முளை கட்ட வைக்க போகிறோம். இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும், அப்போ தான் முளை கட்டும், இல்லைன்னா முளை கட்டாது. பாருங்கள், இப்போ நான் ஒரு க்ளீனான துணி எடுத்து அதில் நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நான் அதை முளை கட்ட வைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தால் தான் சீக்கிரம் முளை கட்டும், இல்லைன்னா முளை கட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி பண்ணி அப்படியே நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். ஸோ இப்படி ஈரப்பதத்தோடு இருக்கணும். நான் இடையில இன்னொரு துணி மாற்றணும், ஏன்னா ஒரே துணியில் இருந்தோம்னா அது ஒரு மாதிரி பூசணம் முடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இடையில மட்டும் ஒருத்தரோட துணி மாற்றி நான் முளை கட்ட வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக முளை கட்டியிருக்கு பாருங்கள், சூப்பராக ஸ்ப்ரவுட் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முளை கட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், சூப்பராக முளை கட்டியிருக்கு பாருங்கள். பாருங்கள், ஒரு இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது அவ்வளோ சத்து மிக்கது, நமக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப சத்து. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த முளை கட்டினதை என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை அரைக்க முடியாது. டைரெக்டாக அரைச்சோம்னா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ இதை வறுத்துட்டு தான் நம்ம அரைக்க முடியும். ஸோ முளை கட்டினதை நல்லா வறுத்து இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். நம்ம வறுக்கலைன்னா இந்த மாதிரி அரைக்க முடியாது நம்மளால். ஸோ அதனால தான் நான் வறுத்தேன். இப்போ அந்த வறுத்த மாவோட என்ன ஆட் பண்ணோன்னா, சும்மா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மண்டை வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், சுத்தமான தேன். இந்த தேனு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம திரும்ப கிரைண்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணாட்டி இருந்தாலும் நல்லா தான், பட் இதெல்லாம் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இது திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றணும். நம்ம வறுத்துருக்கோம் கோதுமையை, இருந்தாலுமே அது வேகாது. நம்ம ஃபுல்லாக வேக வச்சா தான் நமக்கு லட்டு பிடிக்க வரும். ஸோ பாருங்கள், பவுல் எடுத்து மாற்றிட்டேன். இப்போ இந்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுத்தமான நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும், நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி இதில் நமக்கு தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் டைல்யூட்டாக தான் இருக்கணும் இது, அப்போ தான் வேக நமக்கு டைம் வேணும். ஸோ ஒரு நான்ஸ்டிக் பேனில் தான் நான் ஊற்றிருக்கிறேன், இல்லைன்னா அடிப்பிடிக்கும்ன்ட்டு. ஸோ இது நல்லா மிதமான தீயில் வச்சு நம்ம வேக வைக்கணும். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இனிப்பு சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், அது எவ்வளோ கலர் அழகாக மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா வேகணும். கோதுமை வேக கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் சிம்லேயே வச்சு நீங்கள் வேக வைக்கணும். பாருங்கள், இது அரை வேக்காடு ஆகிருக்கு, இன்னும் நல்லா வேகணும். ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இனிப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு சீனி ஆட் பண்ணியிருக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக மண்டவெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி போடணும்னாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நான் கொஞ்சோண்டு சீனி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணி அதை போட்டுட்டேன். ஸோ ஏன்னா அது முக்கால்வாசி வெந்துருச்சு, இன்னும் கால்வாசி தான் வேகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை வேக வைக்கணும் நம்ம. பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற லட்டு மாதிரியே இருக்கும், அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், நான் ஆற வச்சு நான் இப்போ உருண்டை பிடிக்க போகிறேன். நல்லா ஆறிடுச்சு. சூட்டோடு பிடிக்க முடியாது நம்மளால் உருண்டையை. நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பாதாமும் எடுத்திருக்கேன் டெக்கரேஷனுக்கு. ஸோ இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். பாருங்கள், ஒரு மிதமான சூடாக தான் இருக்குது, ரொம்பலாம் சூடாக இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஹெல்தி வைஸும் ரொம்ப நல்லது.
பாருங்கள், நல்ல லட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காண்டி கேஷ்யூ நட் வைக்கிறேன். இது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிடலாம். இது முளைக்கட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக கிடைக்கிற லட்டை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வேலை தான், பட் நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம்னா நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடும். ஸோ நம்மளோட ஃபேமிலியை நினச்சிட்டோம்னா அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. ஸோ இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை முளைக்கட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோடைய கோதுமையோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது லட்டு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Stay healthy. Bye. Thank you.